தமிழ்நாடு 30 பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான வைகோவின் இல்லம் அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் இன்று முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்துவிட்டு தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் மற்றும் பல்வேறு பொதுவான போராட்டங்களில் தமிழர் நலன் காக்கும் போராட்டங்களுக்காக அவர் தமிழகம் முதல் டெல்லி வரை தமிழர்களின் குரலாக ஒலித்த வைகோவை இன்று அவர் முதலமைச்சர் விஜய் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். மூத்த அரசியல் தலைவர்களை அவர் சந்தித்து வருகிறார். இன்று சற்று முன்பு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவர் அந்த கூட்டணியில் இருந்த மதிமுகவில் சார்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் வெற்றி பெற்ற நிலையில் இன்று அவர்களுடைய ஆதரவு வழங்க இயலாத சூழலில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் இப்போது வைகோவை அவரது இல்லத்தில் நேரில் சந்திப்பதற்காக அண்ணா நகருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவராக திகழும் வைகோ முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும், கூடங்குளம் பிரச்சனையாக இருந்தாலும், தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது இலங்கை தமிழர் படுகொலை பிரச்சனைகளாக இருந்தாலும் தமிழர்களின் குரலாக ஒலித்த வைகோ தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர், 81 வயதான அரசியல் தலைவர். இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் பிறப்பதற்கு முன்பே கலிங்கப்பட்டியில் ஊராட்சி தலைவராக அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். இதே போல குருவிகுளம் ஒன்றிய பெருந்தலைவராக பொறுப்பு வைத்திருக்கிறார். அதன் பின்னர் 1970களில் இருந்து 80களில் இருந்து அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்ச்சியாக பணியாற்றி நாட்டின் மிகப்பெரிய முன்னணி தலைவர்கள் மற்றும் பல்வேறு பிரதமர்கள், இந்திரா காந்தி முதல் அவர் இப்போது உள்ள மோடி வரை பல்வேறு பிரதமர்களை அவர் நேரில் சந்தித்து வாழ்த்திய காட்சிகள், எதிர்கொண்டு விவாதித்த காட்சிகள். இப்போது வைகோவின் இல்லத்திற்கு வந்துள்ள முதலமைச்சர் விஜயை துரை வைகோ மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் அவரை வரவேற்று வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜயை மதிமுக தொண்டர்கள் அங்கு வரவேற்று வாழ்த்தொலி எழுப்புகிறார்கள். இப்போது வைகோவின் இல்லத்திற்குள் முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய காட்சியும் அவரை துரை வைகோ வரவேற்று வாசலில் காத்திருந்து வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.